ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் படி அப்படின்ற லாங் டேர்ம் ஆப்போட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து எந்த மாதிரியான ஆப்போட கான்செப்ட் அப்படின்னா, வேர்ல்டு ஃபார்ம்னு ஒரு ஆப் வந்தது இல்லையா, அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா, இன்றைக்கி லான்ச்சிங் டேட் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்றைக்கே நான் போடுறேன். இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து லான்ச் ஆன ஃபஸ்ட்டு 1 வீக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். லேட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா கம்பல்சரி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அவ்வளோதான். மினிமம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண சொல்வேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா மினிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் டாஸ்க் ஃபார்மேட்டில் இருக்காங்க. நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிவார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. சரியா, கிளைம் டு ரிவார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் 2 டேஸ்க்கு வரும். நீங்கள் 500 ரீசார்ஜ் பண்ணாலும் 200 வந்து ஃப்ரீ ரிவார்டு வரும். 2 நாளில் வரும். ஓகேவா, அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரீசார்ஜ் பண்ணாமல் அதை வித்ட்ரா பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆப் வந்து எப்படி வருதோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கொடுப்பாங்க. 100 ருபீஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோடனே ஒரு 10 ருபீஸ் ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரீசார்ஜ் பண்ண உடனே ரீசார்ஜ் இல்லை, கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 20 ருபீஸ் ஆட் ஆகும். ரீசார்ஜ் பண்ணோடனே பேலன்ஸ் ஆட் ஆயிரும். அது ஒரு 100 ரூபா வரும். அதையும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். அது வந்து உங்களுக்கு இதில் காட்டாது. ஓகேவா, அதில் வந்து காமிக்கும். அதிலேயே ஃபஸ்ட்டு நியூ மெம்பருக்கான ரிவார்டு அப்படின்னு காமிக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்துலாம். 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி 16 ரூபா வருது. 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 24 ரூபா வருது. 3200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 60 ரூபா வருது. 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 166 ரூபா வருது. இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து 365 நாளைக்கு கொடுக்குறாங்க. 365 நாளில் ஆப் ரன் ஆகாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 500 இன்வெஸ்ட் பண்ணாலும் 200 அந்த இதில் வந்துடும். உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஒரு 200 தான் உங்களோட ரிஸ்க் மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. டீம் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு ரிவார்ட் கான்செப்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவுமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா, ஒரு மெம்பர் நீங்கள் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா 200 ஃபஸ்ட்டு மெம்பருக்கு வருது. 3 மெம்பர் இன்வைட் பண்ணிங்கன்னா 600 அந்த மாதிரி டாஸ்க் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்றவங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டிவைஸ் எதுக்குள்ளே இருக்கும்னா கிளிக் டு கிளைம் கொடுத்தீங்கன்னா டெய்லி ரிசீவ் கொடுக்குற ஆப்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2-3 டைம்ஸ் ரிசீவ் கொடுத்தாலே போதும். பார்த்து ரிசீவ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் உள்ளேயே இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே போய் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறாங்க. டெலகிராம் லிங்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரிவார்டு 8லேருந்து 8:30க்குள்ளே உங்களுக்கு வந்து கோட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குது. அந்த கோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் காப்பி பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இன்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து 500 1500 ஃபஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ ஃபஸ்ட்டு 1 வீக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும். ஓகேவா, லேட்டர் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் வர்றது எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் வரும். இது லாங் டேர்ம் கான்செப்டில் லான்ச் ஆன ஆப் தான். ஓகேவா, லாங் டேர்ம் ஆப் தான். பட் எத்தனை நாள் ரன் ஆகும்னு எனக்குமே தெரியாது. கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு தெரியல அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு செகண்ட் நான் என்னோட குரூப்பில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லான்ச் ஆன ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் டேஸ் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் லாஸ் இருக்காது. ப்ராஃபிட் தான் கண்டிப்பாக இருக்கும். எத்தனை நாள் ரன் ஆகுதோ நம்ம பாட்டு வித்ட்ரா போட்டு எடுத்துகிட்டு இருக்கலாம். மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 200 எப்போ வருதோ வித்ட்ரா போட்டுக்கலாம். டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓகேவா, டேக்ஸ் வந்து 25% எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து வேர்ல்டு ஃபார்ம் ஆப்லேயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்து நெருங்குற அளவுக்கு ஓடிச்சு. பட் இந்த ஆப் வந்து அந்த மாதிரி ரன் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஓகேன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் என்கிட்ட தனியாகவே லிங்க் வாங்கிட்டாலும் உங்களுக்கு ஓகே. மற்ற டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தான். வேறு ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமர் கேரில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்டையும் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுலேயே புரியல அப்படின்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ரீசார்ஜ் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரீசார்ஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 500 வரும். அதை ரீசார்ஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஓகேவா, அந்த பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும்.
கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு வந்து இதில் கீழே வந்து காட்டும் இல்லையா, இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு பேடிஎம்னா பேடிஎம் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஜிபேனா ஜிபேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜிபேன்னு இதில் வரணும். இதில் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த கியூஆர் கோடை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து திரும்ப ஜிபேவை நார்மலாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதை பேக்கில் போய் ஜிபே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேலரின்னு காட்டும் இல்லையா, அதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ண வேண்டாம், அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேமெண்ட் மெத்தட் வரும். நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 1/2 hour ஆகும் ஆட் ஆகிறதுக்கு. சப்போஸ் 30 நிமிஷம் கழித்து உங்களுக்கு ஆட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரையும் உங்களோட நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் கஸ்டமர் கேருக்கு அனுப்புங்க. ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து இதில் ஓகே, எனக்கு ஓகேன்னு தோணுது, உங்களுக்கும் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.